அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் நிரஞ்சனா. எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனக்கும் என் மாமியாருக்கும் இடையில் வீட்டில் எடுக்கும் முடிவுகளை யார் எடுப்பது என ஆரம்பித்து அனைத்திற்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். என் கணவர் எங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு விழி பிதுங்கி நின்றார். என் கணவர் பெயர் கார்த்திக். கனரா வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வந்தார். எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி வாழ்க்கை இனிதாகவே சென்று கொண்டிருந்தது. எனக்கும் என் மாமியாருக்கும் இடையில் இருந்த உறவும் நல்ல முறையில் நீடித்தது. பெரிதாக எந்த பிரச்சனையும் 6 மாதம் வரை இருந்ததில்லை. 6 மாதத்திற்கு பிறகு என் மாமியாருக்கும் எனக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. வீட்டில் அனைத்து முடிவுகளையும் யார் எடுப்பது என்று பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதே என் கணவரின் வேலையாக இருந்தது. ஒரு விஷயத்திற்கு முடிவு எடுத்து என் கணவரிடம் நான் ஒன்று சொல்லி வைக்க, வேலையிலிருந்து வந்ததும் தன் மகனிடம் என் மாமியார் ஒன்று சொல்ல, இரண்டையும் கேட்டுவிட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறினார் என் கணவர். கோயம்புத்தூரில் என் மாமனார் சம்பாதித்து கட்டிய வீட்டில் நான், எனது கணவர் மற்றும் மாமனார் மாமியாரோடு குடியிருந்து வந்தோம். மதுரையில் இருந்து வந்த நெருங்கிய உறவினர் ஒருவர் அவர்களது மகனுடைய திருமணத்திற்கு பத்திரிகை வைத்துவிட்டு அனைவரும் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர்கள் என் மாமனாருக்கு நெருங்கிய உறவினர்கள். என் மாமனாரோ நாம் அனைவரும் செல்ல வேண்டும், அதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார். மதுரை வரை செல்ல வேண்டும் என்பதால் காரிலேயே சென்று விடலாம் என்று என் கணவரிடம் இரவு பேசி சம்மதிக்க வைத்திருந்தேன். அவரும் காரில் சென்று வருவதுதான் நமக்கு நல்லது என்று என்னிடம் சொல்லி இருந்தார். காலையில் என் கணவர் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போது என் மாமியார் மகனிடம், தம்பி, நாம மதுரைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது ட்ரெயின்ல போயிட்டு வந்துடலாம். இந்த தடவை என்னால கார்ல வர முடியாது. நான் ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லி டிக்கெட் போட சொல்லிட்டேன் என்று என் கணவரிடம் சொன்னார். என் கணவரும் சரிம்மா, ட்ரெயின்லயே போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயம் நான் உள்ளிருந்து வெளியே வர, என்னை பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டு வேகமாக தட்டில் கையை கழுவி விட்டு எழுந்து வேலைக்கு கிளம்பினார். வேலை முடிந்து வரட்டும், இரவு என்கிட்டதானே வந்தாகணும், அப்போது பார்த்துக் கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தேன். எதிரில் என் மாமியார் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்னம்மா, கார்ல போலான்னு பிளான் போட்டிருப்ப போல, எல்லாம் கெட்டு போச்சா என்று நக்கலாக கேட்டார். நான் காரில் போக வேண்டும் என்று கார்த்தியிடம் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? நம்ம அம்மாவிடம் பேசிய போது சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்போது இவர் கேட்டிருக்கலாம். அதை வைத்துதான் ட்ரெயினில் போக வேண்டும், காரில் வர முடியாது என்று மாற்றி இருக்கிறார். இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். என் கணவர் வீட்டிற்கு வந்ததும் இரவு என் அறையில் வைத்து காரில் போக வேண்டும் என்று சொன்னதற்கு தலையை ஆட்டிவிட்டு, ட்ரெயின்ல போலான்னு உங்க அம்மா சொன்னதும் அதற்கும் தலையாட்டுகிறீர்கள், நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சண்டை போட ஆரம்பித்தேன். அவரோ, ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு, அதை எப்படி மாற்ற முடியும்? அவர்களுக்கும் உடம்பு ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த ஒரு முறை மட்டும் ட்ரெயினில் போய்விட்டு வந்துவிடலாம் என்று சொல்லிவிட்டு படுத்துக் கொண்டார். நான் கத்திக்கொண்டே இருந்தேன். எதையும் காதில் வாங்காமல் குரட்டை விட்டு தூங்கிவிட்டார். திருமணத்திற்கு செல்வதற்கு 2 நாட்கள் இருந்தது. 2 நாட்களும் என் மாமியார் காலரை தூக்கிவிட்டு கொண்டு நடப்பது போல் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். நான் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமல் போய்விடுமா என்று அமைதியாக இருந்தேன். திருமணத்திற்கு சென்று வந்தோம். காரிலேயே போயிருக்கலாம் என்று என் மாமியார் மனதிற்குள் நினைப்பது எனக்கு கேட்டது. இருந்தாலும் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. வெயில் மிகவும் அதிகமாக இருப்பதால் இரவு தூங்க முடியவில்லை. எனவே தன் அறையில் ஏசி போட வேண்டும் என்று சொன்னார் என் மாமியார். என் கணவரிடம் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார். இதுதான் சந்தர்ப்பம் என்று உள்ளே நுழைந்த நான், எங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு, போன மாசமே ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்க்க வந்தவரு புதுசாதான் வாங்கணும், இனி இதுல கூலிங் நிக்காதுன்னு சொன்னார்லங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்கலான்னு சொன்னீங்க, மாவும் வைக்க முடியல, புதுசா
இல்லையா என்று கேட்டேன். என்ன செய்யலாம், யார் சொல்வதை கேட்கலாம் என தவித்துக் கொண்டிருந்தார் என் கணவர். அடுத்த நாள் இரவு அவர் சாப்பிட உட்கார வேண்டுமென்றே மாவை வெளியே வைத்திருந்து நன்றாக புளித்து போன மாவில் தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட முடியாமல் என் கணவர் ஃப்ரிட்ஜை முதலில் வாங்கலாம் என்று முடிவெடுத்தார். என் மாமியாரோ எனக்கு ஏசி வேண்டும் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தார். கடைசியில் நான் சொன்னதே சரி என்று என் மாமனாரும் சொல்ல புதிதாக வந்திருந்த பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கி கொண்டேன். ஃப்ரிட்ஜை தொடமாட்டேன் என்று வீம்பு பிடித்துக் கொண்டிருந்தார் மாமியார். வேறு வழியில்லாமல் 2 நாட்களுக்கு பிறகு அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்படி எதற்கெடுத்தாலும் எங்களுக்குள் வரும் பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தார் என் கணவர். எனக்கு குழந்தையை பார்த்துக் கொள்வது பெரிய வேலையாக இருந்ததால் வீட்டு வேலையை என்னால் மட்டும் செய்ய முடியவில்லை. எனவே வீட்டுக்கு வேலைக்காரி ஒருத்தியை நியமித்து காலை மாலை மட்டும் வந்து சமையல் செய்து பாத்திரங்களை கழுவி கொடுத்துவிட்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்று என் கணவரிடம் பேசி சம்மதிக்க வைத்தேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் என் மாமியாருக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்துவிட்டால் இதை நடக்க விடாமல் தடுத்து விடுவார் என்று நினைத்து அவர் வாயாலேயே வீட்டிற்கு ஒரு வேலைக்காரி வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு திட்டம் தீட்டினேன். என் மாமியார் காலையில் சரியாக 11:30க்கு காஃபி குடிப்பார். அப்படி காஃபி குடிக்கவில்லை என்றால் அவருக்கு தலைவலிக்க ஆரம்பித்து விடும். அன்று சரியாக 11:30 மணி ஆகும்போது நிரஞ்சனா காஃபி கொண்டு வா என்று கத்திக் கொண்டிருந்தார். நானோ குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறேன் அத்தை, கொஞ்ச நேரம் பொறுங்க என்று சொல்லி அரை மணி நேரத்திற்கு மேல் தாமதப்படுத்தி கொண்டிருந்தேன். இவள் ஏன் இப்படி செய்கிறாள்? இதற்கு முன் இப்படி செய்ததில்லையே. என்னதான் எங்களுக்குள் வீட்டு முடிவுகளை எடுப்பதில் பிரச்சனை இருந்தாலும் சமையல் செய்வதிலும் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்பதிலும் இப்படி நடந்து கொண்டதில்லையே என்று புலம்பிக் கொண்டே பேசாமல் நாமே போட்டுக் கொள்ளலாம் என்று அவரே போய் போட்டு குடித்து விட்டார். அன்று மாலையும் அவர் காஃபி கேட்கும் போது குழந்தை அழுது கொண்டிருக்கிறான் என்று சாக்கு போக்கு சொல்லி காஃபி கொடுக்காமல் என் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். இதுபோல் தொடர்ச்சியாக 4-5 நாட்கள் அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்காமல் தவிர்த்து வந்தேன். அவரோ இது சரிப்பட்டு வராது, நமக்கு வேண்டிய நேரத்தில் சரியாக காஃபி கிடைக்கவில்லை என்றால் தலைவலி உயிர் போற அளவுக்கு இருக்கும். எனவே ஒரு வேலைக்காரி வைத்து வீட்டு வேலையை அவள் முடித்து விட்டால் இவள் காஃபி போட்டு கொடுக்கும் வேலையை சரியாக செய்து கொடுப்பாள் என்று நினைத்து கொண்டு வேலைக்காரி ஒருத்தியை நியமிக்கலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் இந்த முடிவிற்கு நிரஞ்சனா ஒத்துக்கொள்ள வேண்டுமே. இது மட்டும் அவளுக்கு தெரிந்துவிட்டால் தலைகீழாக நிற்பாளே. என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் என் மாமனார் சொல்வது போல் என் கணவரிடம் சொல்ல நானும் என் மாமியாரும் அமைதியாக இருந்து விட்டோம். என் கணவர் நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை என்றவுடன் வேலைக்காரி ஒருத்தியை வர சொல்லி இருந்தார். என் திட்டப்படி எங்கள் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரி வந்து சேர்ந்தாள். அவள் காலையில் வந்து இரவு சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு காலைக்கும் மதியத்திற்கும் சமையல் செய்து வைத்துவிட்டு சென்று விடுவாள். மாலையில் வந்து பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு இரவு சாப்பாடு சமைத்து வைத்துவிட்டு சென்று விடுவாள். இடையில் தேவைப்படும் காஃபி, ஜூஸ் போன்றவற்றை மட்டும் நான் போட்டு கொடுத்து கொண்டிருந்தேன். என் வேலை பாதிக்கு மேல் குறைந்தது. நிம்மதியாக ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று என்பது போல் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் என் கணவர் கிச்சனில் அதிக நேரம் செலவழிப்பது போல் எனக்கு தெரிந்தது. காலையிலும் மாலையிலும் வேலைக்காரியிடம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன் இவர் இப்படி செய்கிறார் என்று சலித்துக் கொண்டு அமைதியாக இருந்தேன். நான் எங்காவது வெளியே சென்றால் கண்டிப்பாக அவர் வேலைக்காரியிடம் பேசிக் கொண்டிருப்பார் என்பது மட்டும் நிச்சயம் என்பதால் எங்கு வெளியே சென்றாலும் வேகமாக வீட்டிற்கு ஓடி வருவது வாடிக்கையாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரி வீட்டில் இருக்கும் போது வீட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து வீட்டிலேயே இருந்தேன். என் கணவர் இருந்தால் கண்டிப்பாக எங்கும் செல்லக்கூடாது என முடிவெடுத்து வைத்திருந்தேன். அன்று சோஃபாவில் உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்து உட்கார்ந்த என் மாமியார் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன என்று தெரியாததால் நான் அவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். சரி, கேட்டுதான் பார்ப்போமே என்று, என்ன அத்தை இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னத்த சொல்றது நிரஞ்சனா,
வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு உங்க மாமனாரு. எப்ப பார்த்தாலும் இந்த கிச்சன் பக்கமே போறாரு. எதுக்கு தான் போறாருன்னு தெரியல. காஃபியே குடிக்க மாட்டாரு, இல்லைன்னா எப்பயாச்சும் தான் குடிப்பாரு. இப்ப என்னடானா பகல்லையே எப்ப பார்த்தாலும் காஃபி வேணும் காஃபி வேணும்னு சொல்றாரு. காஃபி தான் குடிக்கிறாரா இல்ல வேற எதுவும் செய்யறாரான்னு தெரியல. இந்த வேலைக்காரி வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஏதாவது வேணுமா வேணுமான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. வேலைக்காரி வேணும்னு திட்டம் போட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றார் என் மாமியார். நான் தான் எனக்கு நேரத்துக்கு காஃபி சாப்பாடு வேணுங்கிறதுக்காக வேலைக்காரி வச்சேன். ஆனா அதுவே எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்று புலம்பி தள்ளினார் என் மாமியார். அவரை இவ்வளவு சொன்ன பிறகு நானும் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்று, மாமா மட்டுமா அத்தை, என் கணவரும் தான். வீட்டில் இருக்கும் 2 நாட்களும் அவரை கட்டுப்படுத்துவது பெரிதாக இருக்கிறது. இந்த வேலைக்காரி என்னவென்றால் வழிய வழிய பேசிக் கொண்டிருக்கிறாள். வேலையை செய்வாள் என்று பார்த்தால் இவள் செய்யும் வேலையே மிகப்பெரியதாக இருக்கிறது என்று நானும் என் பங்கிற்கு சொன்னேன். இப்படியே எங்களுக்குள் 1 வாரம் நடந்த இணக்கமான பேச்சுவார்த்தையில் நாங்கள் 2 பேரும் முதல் முறையாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து வேலைக்காரியை வேலையிலிருந்து நிறுத்தி விடுவோம் என்றும் வீட்டு வேலைகளை 2 பேரும் முடிந்த அளவு பகிர்ந்து கொள்வோம் என்று முடிவு செய்து வேலைக்காரியை வரவேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் என் கணவரும் மாமனாரும் சேர்ந்து கொண்டு, வீட்டில் இப்போதுதான் திருப்தியான சாப்பாடு கிடைக்கிறது, அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வேலைக்காரியின் வேலை மிகச்சிறப்பாக உள்ளது, அவளுக்கு என்ன அதிகமாவா சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? காலையில் சமைப்பதற்கும் மாலையில் சமைப்பதற்கும் சேர்த்து 3000 ரூபாய் கொடுக்கிறோம். அவள் நம் வீட்டில் மட்டுமா வேலை பார்க்கிறாள்? இன்னும் நிறைய வீட்டில் வேலை பார்த்து கொடுக்கிறாள். அதனால் அவள் வந்து போகட்டுமே, அவளுக்கும் இந்த பணம் உதவியாக இருக்கும் என்று வேலைக்காரியை நிறுத்தும் முடிவை 2 பேரும் சேர்ந்து தடுத்துவிட்டனர். 1 வாரத்தில் நானும் எனது அத்தையும் மிகவும் நெருக்கமாகி போனோம். அவருக்கு பிடித்தது எனக்கு பிடித்தது என்று மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். இது அனைத்தும் வேலைக்காரியை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை மையமாக வைத்து எங்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தை. வேலைக்காரியை வீட்டை விட்டு அனுப்ப முடியவில்லை என்றால் என்ன? அவளாகவே வேலையை விட்டு போகிறேன் என்று சொல்ல வைக்கணும் என்று திட்டம் போட்டு அவளை வீட்டில் டார்ச்சர் செய்யலாம் என முடிவு செய்தோம். எப்போதும் சமைத்து முடித்து 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு அடுத்த வீட்டிற்கு வேலைக்காக சென்று விடுவாள். ஆனால் அன்று காலை 9 மணிக்கு அவளை வெளியே செல்ல விடாமல், இன்னும் ஒரு வெரைட்டி ரைஸ் மட்டும் செய்து வைத்து விட்டு போ என்று தடுத்து நிறுத்த, அவளோ அந்த வீட்டிற்கு வேலைக்கு சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் அவர்கள் கடுமையாக திட்டுவார்கள். அதனால் நான் போக வேண்டுமென எவ்வளவோ கூறியும் அவளை போக விடாமல் தடுத்து விட்டோம். இதேபோல் தொடர்ச்சியாக காலை மாலை என அவள் வேலையை குறை சொல்வதும் அவளை சரியான நேரத்திற்கு அடுத்த வீட்டிற்கு வேலைக்கு செல்வதை தடுப்பதுமாக இருந்தோம். வேறு வழியில்லாமல் இனி நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு வேலையை விட்டு நின்று விட்டாள். அடுத்த நாள் காலை என் மாமனார், எங்கே இன்னும் காலையில வேலைக்கு வரக்கூடிய வேலைக்காரியை காணோம், அவள் போட்டு கொடுத்தால்தான் நான் காஃபியை குடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். இனிமேல் உங்களுக்கு காஃபி நானே போட்டு தரேன், இல்லைனா மருமக போட்டு தருவா, இந்த வேலைக்காரி பின்னாடி சுத்துறதெல்லாம் வச்சுக்காதீங்க என்று என் மாமியார் சொன்னார். விடுமுறை என்பதால் தாமதமாக எழுந்த என் கணவர் வேலைக்காரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே கிச்சன் அறைக்குள் நுழைந்தார். கிச்சனுக்குள் நான் இருப்பதை பார்த்தவுடன், என்ன நீ நிக்கிற? வேலைக்காரி தானே இங்க இருக்கணும், நீ முதல்ல வெளியே போ, வேலைக்காரியை வர சொல்லு என்றார். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி சூடு வச்சிடுவேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் என்று சொல்லி அவரை முறைக்க, அவரோ புலம்பிக் கொண்டே சோஃபாவில் சென்று அமர்ந்து விட்டார். என்ன மகனே, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? இப்பதான் நான் என் பொண்டாட்டி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன். நீ நாம திட்டம் போட்டபடி சரியா நடிச்சு உன் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து உக்காந்துட்ட. எப்படியோ நம்ம வேலைக்காரிய வச்சு போட்ட திட்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாமியாரும் மருமகளும் ஒன்னாயிட்டாங்க. இனிமே எந்த முடிவா இருந்தாலும் சரியான முடிவு எதுவோ அதை அவங்களே எடுத்துக்குவாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு
இருவரும் எழுந்து மொட்டை மாடிக்கு சென்றார்கள். மொட்டை மாடியில் பக்கத்து வீட்டில் புதிதாக திருமணமாகி வந்திருந்த பெண் துணியை காய போட்டுக் கொண்டிருந்தாள். என் கணவரும் மாமனாரும் நிழலான பகுதியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது யாரோ மாடிப்படி ஏறி வரும் சத்தம் கேட்க அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தனர். நானும் அத்தையும் மாடி ஏறி சென்றோம். நீங்க முதல்ல கீழே வாங்க, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்று சந்தேகத்தோடு அவர்களை கீழே விரட்டுவதில் குறியாக இருந்தோம். என் மாமனாரோ, மகனே, இதுக்கு மேல நாம உண்மையை சொல்லலேனா இவங்க நம்மள வேற மாதிரி நினைச்சுப்பாங்க என்று உண்மையை சொன்னார்கள். வேலைக்காரி மூலம் நாங்கள் போட்ட திட்டம் என அனைத்தையும் சொல்ல நானும் என் மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். சரி, அதுவும் நல்லதுக்குத்தான். நாங்கள் இப்போ எந்த முடிவு என்றாலும் ஒன்றாகவே பேசி நல்ல முடிவாக எடுக்கிறோம். இருந்தாலும் நீங்க மாடியை விட்டு கீழே இறங்கி வந்துருங்க என்று சொன்னோம். என் கணவரும் மாமனாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே கீழே இறங்க என் கணவரோ, அப்பா, கல்யாணம் ஆகாத வேலைக்காரியை பாருங்கப்பா என்றார். என் மாமியார் பின்னாலேயே சென்று என் கணவரின் காதை பிடித்து திருக்கினார். நானோ, நல்ல அடிங்க அத்தை என்று சொல்லிக்கொண்டே கீழே இறங்கினேன். மாடியில் இருந்து மட்டுமல்ல, என் மனதில் இருந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி நிம்மதியாக வாழ ஆரம்பித்தேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.